மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுல வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிருக்கோம். மல்லி புதினாவோட குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போன்லெஸ் மட்டன் கிடைச்சிச்சுன்னா மட்டன் குழம்பு செய்யறதை விட பிரியாணி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. வேக வச்ச மட்டனை பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிப்புல ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். இன்னைக்கு மட்டன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன்லெஸ்னா ரொம்ப போன்லெஸ் சொல்ல முடியாது, அந்த கொஞ்சம் தான் முள்ளே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மட்டன் இன்னைக்கு. நம்ம சின்ன வெங்காயம் இருக்கும்ல, ஸோ இந்த குழம்புல வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும், தென் வந்து நம்ம தேங்காய் அதில் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பல ப்ராசஸ் இருக்கு. கொதிக்கிட்டோம், நம்ம சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கையிலும் சின்ன வெங்காயம் எடுத்து நான் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம ஜாரில் பல்ஸ் மோட்ல வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெண்ணையா அரைச்சேன்னா உங்களுக்கு வந்து டேஸ்டே இருக்காதுங்க. ஸோ நம்ம குழம்பு டேஸ்டா கிடைக்கணும்னா நம்ம பார்த்து செய்யணும். ஸோ இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காயில பாதி தேங்காய் தான் ஆட் பண்ணிருக்கேன். இதுல நம்ம முந்திரி பாதாம் ஆட் பண்ணிருக்கோம். சேர்த்து இருக்க முந்திரி பாதாமோட அளவு பாத்தீங்கன்னா 10 முந்திரி ஆட் பண்ணிருக்கேன், 11 பாதாம் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிருக்கோம். சோ இத மாதிரி நல்லா ஆட் பண்ணிருக்க தேங்காயோட குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு முந்திரி பாதாம் கூட குறைச்சு ஆட் பண்ணிட்டேன்னா ஃபிளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பல்ஸ் மோட்ல வச்சு அடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு வெண்ணெய் அரைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுலயே நம்ம கறி வேக வச்சு வச்சிருந்தோம்ல, சோ அந்த பிரஷர் குக்கர்ல நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்புல தேங்காய் ஆட் பண்றதுக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அது பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கிட்டு அதை நல்லா கரைச்சி விட்டு நம்ம ஆட் பண்ணணும். டைரக்டா நம்ம ஆட் பண்ணனா திரியா போயிடுங்க. உங்களுக்கு இந்த குழம்போட குவாண்டிட்டி எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி பாதாம்னா போட்டிருக்கோம்ல, சோ அது வந்து உங்களுக்கு திக்காவே இருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டுமே நல்லா இருக்காதுங்க. ஒரு தேங்காயில பாதி மூடி அளவு தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். பிரியாணியை தவிர்த்து நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க, டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு நீங்க வந்து கீ ரைஸ் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வந்து அடி பிடிக்காம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம்ல, நம்ம ஒரு மூலையில பாதி அளவு தான் தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப திக்கா இதுன்னு பயப்பட தேவையில்லை. நான் இங்க மீடியம் சைஸ்ல ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சு செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்த உடனே நம்ம ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா திரியா போயிடும். நல்லா கொதிச்சு நம்ம ஆட் பண்ண தேங்காய் எல்லாம் செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் நம்ம ஆட் பண்ணணும். சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடுறத விட இந்த மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. நல்லா குழம்பு கொதிச்சு செட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லெமன் வாட்டர் ஊற்றும் போது ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிடணும், இல்லைன்னா திரியா போயிடும். 1/2 kg கிட்ட நீங்க செய்றீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணா கூட போதும். இப்போ 1 kg செய்யறோம், தென் வந்து குழம்போட குவாண்டிட்டி அதிகமா இருக்கனால நம்ம இப்போ வந்து 1 லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த லெமன் ஆட் பண்ணி செய்யும் போது இந்த குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு வந்து இன்னைக்கு எங்க அம்மா செய்யற மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கேன். சோ எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்க. ரெகுலரா நாங்க வந்து மட்டன் வாங்கினா இந்த மாதிரி